கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் 13 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிற காரியங்கள் இந்த கொரிந்து சபையாரிடத்தில் காணப்படுகிறதை குறித்து பவுல் மிகுந்த வருத்தத்தோடு எழுதுகிறார். அதை தவிர விபச்சாரம் செய்தாலும் சரி, களவு செய்தாலும் சரி, பொருளாசைக்காரனாக இருந்தாலும் சரி, கொள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, இவர்கள் யார் சகோதரர்களுக்குள்ளே காணப்பட்டாலும் அவர்களோட கலந்திருக்க கூடாது, அவங்களோட புசிக்க கூடாது. இப்படிப்பட்டதான காரியங்களை இந்த அதிகாரம் முழுவதும் பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதியிருக்கிறார். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. ஆண்டவரை அறியாதவர்களுக்குள்ள கூட அப்படிப்பட்ட விபச்சாரம் சொல்லப்படவில்லை. ஆனா கொரிந்திய சபைக்குள் அது காணப்படுகிறது. உபாகம 22:30 மோசேயின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறும்போது, ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது, தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது அப்படின்னு கர்த்தர் அங்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த காரியங்களை இந்த கொரிந்து ஜனங்கள் மீறுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் விபச்சாரம் செய்கிறவர்களை உங்க கூடயே வச்சிருக்கிறீங்க. அவர்களுக்காக நீங்க துக்கப்படல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு உள்ள முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல. சரீரத்தினால நான் தூரமா தான் இருக்கிறேன், ஆனா ஆவினால உங்க கூடயே இருக்கிறேன். கொலோசே சபைக்கு பவுல் எழுதும்போது, சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன்னு அங்க சொல்றாரு கொலோசே சபைக்கு. இங்க இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில், கொரிந்து சபையும் பவுலனுடைய ஆவியும் பவுல் பக்கத்துல இல்ல. சோ பவுலனுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட, நம்ம எல்லாரும் அவருடைய அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அவன் மாம்சத்தின் இச்சைக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறான். சோ அவனுடைய ஆவி கூட, அந்த விபச்சாரம் செய்கிறவனுடைய ஆவி கூட கர்த்தருடைய நாள்ல கர்த்தர் வருகிற போது அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக செய்கிற காரியங்களுக்காக, மாம்ச இச்சைக்காக செய்கிற காரியங்களுக்காக அவனுடைய மாம்சம் அழிஞ்சு போனோம். அதுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய வருகையின் போது நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கிறதுக்காக வேண்டி பவுல் அந்த ஜனங்களுக்காக, கொரிந்து ஜனங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு செய்கிறார். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சமா தான் செய்யறோம், யாருக்கும் தெரியாதுன்னு செய்கிற இந்த காரியங்கள் நம்முடைய ஆத்மாவையே, ஆவியையே கெடுத்து போட, நரகத்துக்கு தள்ளி போடும். இதை நீங்க அறியீர்களா? மத்தேயு 16:16 இயேசு சீஷர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அது அங்கு அவர்களுடைய உபதேசத்தை குறித்து, பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்களை குறித்து சீஷர்களுக்கு கூறுகிறார். அவருடைய உபதேசங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. இங்க பவுல் கூறும்போது, நீங்க செய்கிற இந்த தேவையில்லாத காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றார்.
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நீங்க புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடி எதுவுமே தெரியல உங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்க புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவு உங்கள்ட்ட இருக்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் புறம்பே கழித்து போடுங்க. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, களவு, கொள்ளை எல்லாத்தையும் புறம்பே கழித்து போடுங்கள். ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 பேதுரு 1:19 பேதுரு எழுதுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சோ அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம். அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அதனால இந்த கெட்ட காரியங்களை, சரீரத்திற்கு புறம்பா இருக்கிற தேவையில்லாத காரியங்களை புறம்பே கழித்து போடுங்கள் என்று கூறுகிறார். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நம்மிடத்தில் காணப்படுகிற பொல்லாத கிரியைகளை புறம்பே கழித்து போடும்போது துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே அவருடைய பண்டிகையை அவருடைய நாளில் அவரோடு கூட ஆசரிக்க முடியும். விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். 2 தெசலோனிக்கர் 3:6 தெசலோனிக்கேய சபைக்கு பவுல் எழுதும்போது, சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவங்க ஒழுங்கு இல்லையா, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சபையில, கர்த்தருடைய சகோதரர்களுக்குள்ள ஒழுங்கில்லாம நடக்கிறார்களா, அப்படிப்பட்ட சகோதரர்களை விட்டு விலக வேண்டும் என்று அங்கு கூறுகிறார். இங்கு விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று எழுதியிருக்கிறார். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. எதனாலன்னா நம்ம இவர்களோடு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் அவர்களுடைய கிரியைகளை நம்ம செய்யக்கூடாது. அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிற நமக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். அதனால அப்படிப்பட்டவர்களோட கலந்திருக்க கூடாது, சேரக்கூடாது. 10வது அதிகாரம் 7வது வசனத்துல ஜனங்கள் புசிக்கவும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறார். இங்கு இப்படிப்பட்டவங்க எல்லாம் நம்மளோட கூட இருக்கிறாங்க. சோ அவர்களை போல நம்மவும் ஆகக்கூடாது. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. அடுத்தவங்கள சொல்லல. யார சொல்றாரு? சகோதரன் எனப்பட்ட ஒருவன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு சகோதரன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனாய் இருந்தா அவனோட கலந்திருக்கவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இவங்க எல்லாம் கூடயே இருந்துட்டு பிரிவினைகளை உண்டாக்குவாங்க, மற்ற சகோதரர்களுக்கு இடறல்களையும் உண்டாக்குவாங்க. அதனால அவர்கள குறிச்சு எச்சரிக்கையா இருந்துட்டு அவர்களை விட்டு விலக வேணும். இங்கேயும் விபச்சாரக்காரன், பொருளாசைக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரன் இப்படி 6 காரியங்களை இங்க குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி செய்கிற சகோதரர்கள கூட கலந்திருக்கவும் கூடாது. அப்படிப்பட்டவனோட அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனோட கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள்.
புறம்பே இருக்கிறவர்கள், ஆண்டவர் அறியாம இருக்கிறவங்கள குறித்தெல்லாம் தீர்ப்பு செய்கிறது ஆண்டவர், தேவன். ஆனா உங்க கூட இருக்கிற அந்த பொல்லாதவன உங்கள விட்டு தள்ளி போடுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன உங்கள விட்டு தள்ளி போடுங்க அப்படின்னு பவுல் குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரம் முழுவதும் பவுல் கொரிந்தியருக்கு ஒழுக்க நெறி தவறிய சகோதரனை விலக்கிடணும், விலக்கி தள்ளி விடணும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென்.